ஒரு ஃபுல் மீல்ஸ்க்கு 1,00,000 ரூபா. வெல் இதுதான் துடியலூர் அன்னலக்ஷ்மி ஹோட்டலோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வருது. ஆடியன்ஸ்க்கு அது ரொம்பவே பிடிக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபுட்டை பற்றி பேச போகிறோம். வணக்கம் கோயம்புத்தூர். நம்ம துடியலூர் விஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ரீவத்சா அபார்ட்மெண்ட்ஸ். இந்த அபார்ட்மெண்ட்ஸோட என்ட்ரன்ஸ் ஒட்டின மாதிரியே ஸ்ரீவத்சா கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கும். சுமார் ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த காம்ப்ளெக்ஸோட பேஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல அன்னலக்ஷ்மி அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. இப்போ அங்கே அது ரன் ஆகுறது இல்லை. சுமார் 20 வருஷங்கள் முன்னாடி அந்த சைடு நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அன்னலக்ஷ்மி ஹோட்டலோட போர்டு பார்த்தேன். சரின்னு உள்ள போனேன் நல்லா நீட்டாக இருக்கு, ரொம்பவே ஹைஜீனிக்காக இருந்துச்சு. டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உள்ள போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் வந்து ஒரு அட்டையை கையில் கொடுத்தாரு. அந்த அட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள பில்லு கிடையாது. நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஐயா இந்த அட்டையில பில் இல்லை, கொஞ்சம் பில்லை கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்ல உள்ள என்ன பிரிண்ட் ஆயிருக்குங்கிறத வந்து படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதை படிச்சு பார்த்தேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நீங்க சாப்பிட்டதுக்கு பில் எதுவும் கிடையாது, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டையில பிரிண்ட் ஆயிருந்தது. இது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் வந்து ஒரு 1000 2000 டொனேட் பண்ணிட முடியாது அத்தனை ஈஸியா. சாப்பிட்டதுக்கான பில் கொடுக்கறது தப்பே கிடையாது. பட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சேன். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு 200 ருபீஸ் டொனேட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் நான் போனதே கிடையாது. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஏரியாவில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் விசாரிச்சேன். அப்போ அவங்க சொன்னாங்க சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒன்று என்னன்னா, இந்த ஹோட்டலை வந்து ரிட்டையர்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே சர்வ் பண்றவங்க, குக் பண்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஹை லெவல் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், ஆஃபீஸர்ஸ். சொசைட்டிக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்க அந்த ஹோட்டலை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க. அது என்னன்னா, என்ன மாதிரி இன்னொருத்தர் வந்து எப்போ வந்திருக்கிறாரு அங்க. அவர் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதே சிச்சுவேஷன், அவரும் வந்து என்னடா இது பில் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு காசு எதுவும் வைக்காம போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் திருப்பி வந்து மறுபடியும் ஒரு மீல்ஸ் சாப்பிட்டு 1,00,000 ரூபா வச்சுட்டு போனதா நிறைய பேர் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னலக்ஷ்மி ஹோட்டலில் நடந்திருக்கு. நீங்கள் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலோட ஃபுட் ஓட ஹைஜீன் அண்ட் குவாலிட்டி பற்றி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், அங்கே வந்து நல்ல ஹை குவாலிட்டி ஃபுட் கொடுத்துட்டு இருந்தாங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.